மே 3. இன்றைய புனிதர்கள் புனித பிலிப்பு மற்றும் புனித சின்ன யாக்கோபு. புனித பிலிப்பு. பிலிப்பு கலிலேயாவில் உள்ள கடற்கரை நகரான பெத்சாய்தாவில் பிறந்தவர். இவர்தான் ஆண்டவர் இயேசுவால் முதல் முறையாக நேரடியாக அழைக்கப்பட்டவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். அந்திரேயா தொடக்கத்தில் திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்து இயேசுவின் சீடராக மாறியவர். பேதுரு தன்னுடைய சகோதரர் அந்திரேயாவால் அழைக்கப்பட்டு வந்தவர். யோவானும் யாக்கோபும் அதன் பிறகே அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே பிலிப்பை தான் இயேசு முதலில் நேரடியாக அழைக்கிறார் என்பது உண்மை. இயேசு அழைத்தவுடன் அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கிறார். பிலிப்பை குறித்து ஒத்தமை நற்செய்தி நூல்களான மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் நாம் வாசிக்க முடியாவிட்டாலும் யோவான் நற்செய்தியில் 4 முறை இவரை பற்றிய செய்திகள் வருகின்றன. பிலிப்பு இடம்பெறும் முதலாவது பகுதி யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 44 முதல் 48 வரையுள்ள பகுதியாகும். இங்கே பிலிப்பு நத்தனியேலிடம் இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம், நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்று எடுத்துச் சொல்லி அவரை இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைக்கிறார். பிலிப்பு இடம்பெறும் 2ஆம் பகுதி யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 20 முதல் 22 உள்ள இறைவார்த்தை பகுதி. இங்கே திருவிழாவிற்கு இயேசுவை காண வந்த கிரேக்கரையும் இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைக்கிறார் பிலிப்பு. இவ்வாறு மக்களை இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைப்பதும் அவரை பற்றி மக்களுக்கு எடுத்துரைக்கும் பணியையும் சிறப்பாக செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலில் இடம்பெறும் எத்தியோப்பிய ஆளுநனுக்கு இறைவாக்கு நூலை எடுத்துச் சொல்லி அவருக்கு இயேசுவை பற்றி எடுத்துச் சொன்னதையும் நாம் இங்கே உணர்ந்து கொள்ளலாம். பிலிப்பு இடம்பெறும் 3ஆவது பகுதி யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரையுள்ள இறைவார்த்தை பகுதி. இப்பகுதியில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனையை கேட்க வந்த மக்களுக்கு உணவளிக்க நினைத்த போது பிலிப்பு மறுமொழியாக 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறுதுண்டும் கிடைக்காதே என்று சொல்லி அறிவுபூர்வமாக சிந்திக்கின்றார். அவர் இடம்பெறும் 4ஆவது பகுதியான யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 8 முதல் 9 உள்ள இறைவார்த்தையில் இயேசு தந்தையை பற்றி பேசும்போது பிலிப்பு ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்று சொல்லி ஆண்டவர் முன்பாக கேள்வியை வைக்கின்றார். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது பிலிப்பு மக்களை ஆண்டவர் இயேசுவிடம் அறிமுகம் செய்பவராகவும் அறிவுபூர்வமான கேள்வி கேட்டு உண்மையை அறிந்து கொள்ள முற்படுபவராகவும் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். பிலிப்பு இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு பிரிஜியா, அதாவது தற்போதைய ரஷ்யா மற்றும் தற்போதைய துருக்கி பகுதியிலும் இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவித்து அங்கேயே மறைசாட்சியாக கிபி 62ஆம் ஆண்டு கொல்லப்பட்டார். புனித சின்ன யாக்கோபு. இயேசுவின் திருத்துதரில் ஒருவரான யாக்கோபு யூதா ததேயும் சகோதரர், இயேசுவின் நெருங்கிய உறவினர். இவரை குறித்து நற்செய்தியில் அதிகமாக படிப்பதற்கு இல்லை. திருத்துதர் பணிகள் நூலில்தான் இவரை குறித்த செய்திகளை படிக்கிறோம். இவர் நீதிமானாகிய யாக்கோபு என்றும் அழைக்கப்படுகிறார். நசரேனாக வாழ்ந்த இவர் மது அருந்துவதோ தலைமுடியை சிரைப்பதோ இல்லை. அந்த அளவுக்கு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். இவர் ஒருமுறை மழைக்காக ஜெபித்தபோது உடனே மழை வந்தது என்று இவரை பற்றி சொல்லப்படுகின்றது. கிபி 51ஆம் ஆண்டு நடைபெற்ற எருசலேம் திருச்சங்கத்தில் கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது, ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்ட தீட்டப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி புறகினத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை என்று உறுதியாக சொல்கிறார். இவர் நேர்மையாளராக இருந்ததால் மக்கள் இவர் மீது அதிகமான மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். இவர்தான் எருசலேம் திருச்சபையின் முதல் ஆயராக விளங்கினார். தன்னுடைய திருமுகத்தை கிபி 62ஆம் ஆண்டு எழுதினார். இயேசு பற்றி செய்தியை அறிவித்ததால் இவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார்.